அதிபதியும் அவங்களுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதிகமான நெருக்கடி அப்படிங்கிறது தசாபுத்தி வரும்போது. இப்போ மனைவி சண்டை போடுறாங்க அப்படின்னா அது எப்பவுமே சண்டை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். வீடுன்னு இருந்தால் வாசல்னு இல்லாமல் இல்லை, குடும்பம்னு இருந்தால் சண்டை வரத்தான் செய்யும். ஆனால் அது எப்போ பிரிவினையாக மாறும்? ஒன்றுமே இருக்காதுங்க. பெரிய பெரிய சண்டைக்கெல்லாம் கூட சமாதானமாக போயிருப்பாங்க. உப்பு சப்பு கூட பிரயோஜனம் இருக்காது. அந்த சண்டை பெருசாகி டைவர்ஸில் போய் நிற்கும். சரி, இப்போ என்ன சொல்லியிருக்கேன்? கடகம் என்பது சரலக்னம். இப்போ உபயத்துக்கு நான் சொல்லாம விட்டேன். என்ன சொல்லாம விட்டேன்? உபயம் என்பது ஒரு இடத்தில் இல்லாதது, மாறிக்கொண்டே இருப்பது. அதனாலதான் இந்த உபய லக்னக்காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நிற்காம போயிட்டே இருந்தாங்கன்னா நல்லா இருப்பாங்க. ஒரு இடத்துல நின்று உக்காந்து வேலை செய்கிறவங்களுக்கு அந்த வேலை செட் ஆகாது. ஓடிட்டே இருக்கணும். அவங்க ஒரு இடத்துல பொருந்த மாட்டாங்க. சரலக்னம், அவங்களால ஒரு இடத்துல உட்கார்ந்து வேலை செய்ய முடியும், போயும் வேலை செய்ய முடியும். சரியா? அதை நான் முதல்ல சொல்லிட்டேன். சரலக்கணம்னா நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருப்பது, வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது, முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது. கடகலக்கணக்காரங்க வாழ்க்கையில் என்ன கஷ்டப்பட்டாலும் ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு வந்துடுவாங்க. சரிங்களா? சரி, இப்போ கடகலக்கணம் சரலக்கணம்னு சொல்லியாச்சு. சரலக்கணத்துக்கு பாதகம் எது? 11ஆம் இடம் பாதகம். இப்போ 11ஆம் அதிபதி யாரு சரலக்கணத்துக்கு? சுக்கிரன். சுக்கிரன் என்னவா வந்துடுறாரு? பாதகாதிபதியா வந்துடுறாரு. அடுத்தது 2-7 சரலக்கணத்துக்கு 2-7 மாரகம். 2ஆம் இடங்கிறது யாரு? சூரியன். ஏழாம் இடம் சனி பகவான். இங்க பாருங்க, சூரியனும் சனியும் இந்த கடகலக்கணத்துக்கு என்னவாயிடுறாங்க? மாரகாதிபதியா வந்துடுறாங்க. அப்போ குடும்பம் அமையறதுல லேட் ஆகுறது. நிறைய கடகலக்கணம் பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் லேட் ஆகும். ஏன்னா 2ஆம் இடம் குடும்பஸ்தானமும் அவுட்டு, 7ஆம் இடமும் அவுட்டு. 2 கூடவே சூரியன். சூரியன் தான் குடும்பத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு போறது. ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் ஆனதான் அடுத்த ஸ்டேஜ். என்ன ஸ்டேஜ்? திருமணமான கணவன் அப்பா அப்படிங்கிற ஸ்டேஜ். குடும்பம் உறவு, குடும்ப உறவு ஒன்றோடு ஒன்று இணைந்து கொள்வது. இப்போ அது இணைய முடியாத ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். அடுத்தது சூரியன். சூரியன்னா அப்பா. அப்பாவுடைய சொத்தை, அப்பாவுடைய வருமானத்தை அனுபவிக்க முடியாமல் போகுது. ஏன்னா 2ஆம் இடங்கிறது என்ன? பொருளாதாரமா? அப்பாவோட இருக்க முடியாமல் இருக்கிறது. இந்த தசாபுத்தி வரும்போது அவங்களுக்குள்ள சில பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்புகள் கண்டிப்பாக சரலக்கணத்துக்காரங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 2ஆம் இடம் குடும்பத்தில் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். அடுத்தது 7ஆம் இடம் மாரகம். அப்போ சனி. இப்போ திருமணம் இழுத்து பிடிச்சி எப்படியோ ஓட்டி பண்ணிட்டாலும் அந்த திருமண வாழ்க்கையில் என்ன இருக்காதுங்க? திருப்தி இருக்காது. அந்த 7-11 சம்மந்தப்பட்டாலே வாழ்க்கையில் திருப்தி இருக்காது. அடுத்தது 7ஆம் இடங்கிறது 2வது குழந்தை. 2வது குழந்தையும், அதாவது 2வது குழந்தை லேட் ஆகும். அதாவது 2வது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இவங்க கணவன் மனைவி உறவு பாதிக்கப்படும். 7ஆம் இடம் தான் தாம்பத்தியம். நான் நிறைய வீடியோக்களில் சொல்லியிருப்பேன். 7ஆம் இடம் நமக்கு அந்த தாம்பத்திய உறவை சொல்லக்கூடிய இடம். அப்போ அது இருக்காது. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு அதனால தான் பிரச்சனையே ஆரம்பித்து, கருத்து வேறுபாடு ஆரம்பித்து அப்படி அப்படியே போய் சண்டையில் போய் முடிஞ்சு டைவர்ஸில் போய் நிற்கிறது. அடுத்து சனி. 8 கூடையவரும் அவரே. 7-8ஆம் அதிபதி சனி. அப்போ திருமணம் லேட் ஆகுமா? ஆகும். நிம்மதியான திருமணம் நடக்குமா? நடக்காது. திருமணம் என்னதான் அதிரடியாக நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. எல்லாத்துக்குமே அப்படித்தானே. ஆனால் அந்த தசாபுத்தி காலகட்டங்கள் வரும்போது பாதிக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். எப்பவுமே கணவன் மனைவிக்குள்ள சண்டை அப்படின்லாம் சொல்ல முடியாது. இருக்கும். அது அந்த உறவு வரும்போது, அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் வரும்போது, அந்த தசாபுத்தி வரும்போது பாதிப்பு கொடுக்கும். அடுத்தது கடகலக்கணத்துக்கு 11ஆம் இடம். 11ஆம் இடங்கிறது யாரு? மூத்த சகோதர உறவு. 11ஆம் அதிபதி சுக்கிரன். அவரே 4 கூடையவராக போயிட்டாரு.
இப்ப இந்த கடகலக்கணக்காரங்களுக்கு மட்டும் நான் சொல்லுவேன், 4ஆம் இடம்னா தாயா, அதுவே 11ஆம் இடம் ஆசையான மனைவியா. இங்க என்ன ஆகி போயிருன்னா 7 மாரகமா போச்சா, குடும்பத்துக்குள்ள மாமியார் மருமக பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கும். மாமியாருக்கு மருமகளுக்கும் ஒட்டவே ஒட்டாது. ஏன்னா நீ பாரு, என் பையனுக்கு நான் தான் காஃபி கொடுப்பேன், ஏன் என் புருஷனுக்கு நான் காஃபி கொடுக்க மாட்டேனா அப்படின்னு 2 காஃபி குடிக்க வேண்டிய நிலைமை வரும். அது வரைக்கும் அவங்க அம்மா கண்டுக்கவே மாட்டாங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அம்மா பாசம் அதிகமாக போயிடும். ஏன்னா அங்கே தானே பாதகம் வேலை செய்யணும். எப்போ வேலை செய்யும்? 4ஆம் இடம் எப்போ வேலை செய்யும்? தாயினால தான் வேலை செய்யும். அதே அங்கே தாய் இன்னொரு பெண்ணை மனைவியாக வரும்போது, குடும்பமாக அமையும் போது, இங்கே தாயின்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடம் அவங்களுக்கு பாதகமாக போயிடும், 11ஆம் இடமா போச்சு. அப்படிங்கிறப்ப 2 பேர்த்தையும் சமாளிக்கிறதுக்குள்ள போதுமான ஆயிப்போம். இவங்க முறைச்சிக்கிட்டா அவங்க முறைச்சிக்குவாங்க, அவங்க இது பண்ண இவங்க இது பண்ணுவாங்க, ஒரே போராட்டமாக தான் இருக்கும். அப்போ திருமணம், தொழில் கூட்டு போட்டு பார்ட்னர் போட்டு செய்யக்கூடாது. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் கேட்டாங்க இல்லையா, ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி லாட்ரி சீட் அடிக்கும், இந்த மாதிரியெல்லாம் நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் இந்த சரலக்கணக்காரங்க செய்யக்கூடாது. கையிருப்பு பணம் போயிடும், சுக்கிரன் இல்லையா. அதே மாதிரி பெண்கள் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். பெண் நண்பர்கள் நல்லா பழக்கிட்டு அவங்களே எதிரியா மாறிடுவாங்க. அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம கையில இருந்து பணம் போனா திரும்பி வராது. 2ஆம் இடம், யாருக்கு ஜாமீன் போடக்கூடாது, யாருக்கு கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கி நான் பரவாயில்ல கொடுத்துருப்பேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. பேச்சு 2ஆம் இடம், அவங்களுக்கு வாக்குறுதி உறுதிமொழி கொடுத்து செய்யக்கூடாது. செஞ்சா என்னங்க, அந்த பணம் போயிடும். சரியா? இப்போ இந்த கடகலக்கணக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் தொழிலுக்காகவும் போராடிட்டே இருக்கணும். நான் முதல்ல சொல்லிட்டேன், சனினாலே தொழில். அப்போ தொழிலுக்கு உண்டான விஷயத்த சிறு தொழில் செஞ்சு நஷ்டமாகிறது, தொழிலில் நிறைய இழப்புகளை சந்திக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த கடகலக்கணத்துக்கு நடக்கும். அதுலேயும் இந்த சனி திசையோ அல்லது சனி நிற்கக்கூடிய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்று திசையோ புத்தியோ நடத்தினால் அந்த பாதகத்தையும் அந்த மாரகத்தையும் செய்யும். சனிதான் ஆயுள்காரகன். இப்போ மாரகன் சொல்லக்கூடிய 7ஆம் இடம் அவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகளையும் கண்டங்களையும் கொடுக்கும். சரிங்களா? இப்போ இவங்க இந்த கடகலக்கணக்காரங்க திங்கக்கிழமை சனி பகவானை வழிபாடு பண்ணிட்டு வரணும். அடுத்தது சூரியன் சுக்கிரன். சூரியனுக்கு உண்டான தந்தையை மதிக்க கற்றுக்கணும். குடும்பத்தில் ஒரு ஒன்றா இணைஞ்சு இருக்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணணும். அடுத்து 11ஆம் இடம் மூத்த சகோதர உறவுகள்கிட்ட என்னதான் அவங்க நம்மளுக்கு பிரச்சனையே கொடுத்தாலும் கூட நாம் அனுசரித்து போய்க்கணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த உறவுக்கு துரோகம் பண்ணிட்டோம். அதனால அதை அனுசரித்து போகிறதன் மூலமாக கண்டிப்பாக இந்த பாதகத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியும். சரிங்களா? அடுத்தது சிம்ம லக்னம். அதிபதிகள் தான் மாறுவாங்க, மற்றபடி